கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் உங்கள் சகோதரனுமாகிய பீட்டர் அமல்ராஜ். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். கடந்த வீடியோவில் நாம் பார்த்தது போல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் அப்படின்னு அந்த திருவசனமாகிய ஞானப்பால் எதற்கு ஒப்பிடப்படுது என்று கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். அது கர்த்தருடைய வசனத்தை குறித்து நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து முதலாவது ஞானஸ்நானத்தில் பிரவேசிக்க வேண்டும். அடுத்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஞானஸ்நானம் எப்படி பெற வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவிலே நாம் பார்க்க போகிறோம். கடந்த வீடியோவில் பார்த்தோம், சில கிறிஸ்தவ சபை பிரிவுகளில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் தெளிப்பு ஞானஸ்நானத்தை செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏன் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாக சொல்லுகிறார், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்படின்னா பாவத்துக்கு மரிக்கிறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், பழைய மனிதனை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பழைய மனிதனை இந்த தண்ணீரிலே மூழ்கி அடக்கம் செய்யப்பட்டு அவன் எழுந்திருக்கும் பொழுது புதிய மனிதனாக நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்நானம் என்பது இப்படித்தான் பெற வேண்டும். இதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதைப்போல் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். எதற்காக? அதுதான் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அல்லது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிக்கதோமு என்பவருடையானவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்தோம், தண்ணீரிலே மூழ்குவது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. சரி, இந்த பூமியிலே மரித்த மனிதனை ஒன்று அடக்கம் செய்வார்கள், இன்னொன்று எரிப்பார்கள். ஆகவே இப்போ ஒரு மனிதனை, பழைய மனிதனை தண்ணீரிலே மூழ்கி பாவத்தை கழுவியாச்சு. அப்போ ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும் என்றால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அக்கினி அபிஷேகம் என்றும் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதனை பரிசுத்தாவினது அக்கினி அபிஷேகத்தால் அவனுடைய பாவ கரைகளையும் சுட்டெரிக்க வேண்டும். ஆகவே ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாய் அவன் வாழ வேண்டும் என்றால் தண்ணீரினாலே மூழ்கி கழுவப்பட்டிருக்க வேண்டும். அக்கினி என்ற அபிஷேகத்தினால் தன்னுடைய பாவ கரைகளை எரித்து கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனாய் கிறிஸ்துவின் வழியிலே நடந்து கிறிஸ்துவுக்கென்று நல்ல கனிகளை கொடுத்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்து கொள்வதற்கு இது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை நன்றாய் யோசித்து, இந்த கலப்படம் செய்து போதிக்கிற கள்ள போதகத்தை போதிக்கிறவர்களை நீங்கள் பின்பற்றாமல், நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நீங்கள் வேத வசனம் கலப்படமே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் கவனித்து வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ நீங்கள் அதை பின்பற்றி நீங்கள் அதன் வழியிலே நடந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற
ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லுகிற செய்திகள் எல்லாமே எதற்காக என்றால், கிறிஸ்தவத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற தவறான போதகங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நாங்கள் இந்த யூடியூப் மூலமாக நாங்கள் அநேகருக்கு நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் அந்த வேதவசனம் சொல்லுகிற அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.